ஹாய் பசங்களா, 12th போர்டு பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்க 12th போர்டில் என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட கட் ஆஃப் ஆகலாம், இல்லை அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட காலேஜ் செலெக்ஷன் இது எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அப்ப இந்த 12th நீங்க மேக்சிமம் மார்க் எடுக்கணும். சரியா? இதே மாதிரி நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சு படிங்க. இப்போ நான் என்னால சரியா சார் 11th ஏதோ ஒரு காரணத்தினால ஃபுல்லா வேஸ்டே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் பாஸ் ஆகி வந்திருக்கேன், ஏதோ பண்ணி ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு நான் வந்திருக்கேன் 11th முடிச்சு. நான் 12th சென்டம் எடுக்க ஆசைப்படுறேன் சார். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணா சென்டம் எடுக்க முடியுமா சார்? இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, நானும் அப்படியே ஜாலியாக இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் நல்லா சொல்றேன் கேளு. நம்ம ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோ. ஏன் ஓகே, ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் நீங்க ஜூன் ஆரம்பிச்சா கூட ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, ஏன்னா மார்ச்ல வந்து போர்டு எக்ஸாம். அப்ப எத்தனை மாசம் இருக்கு சார்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 8 9 மாசம். பட் இது ட்ரூ கிடையாதுடா. சரிங்களா? நல்லா பாரு, உங்க சிலபஸ் ஈவன் இப்போ உன்னோட ஸ்டேட் போர்டு புக்கு, இப்போ நீங்க 12th இருக்கீங்கன்னா உங்க ஸ்டேட் போர்டு புக் எடுத்து பாரு. ஓகே, ஸ்டேட் போர்டு புக் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ எந்த லெசன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் தான் சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், அப்புறமேல் படிச்சுக்கிறேன்னா அப்புறமேல டைம் பத்தாது. நான் இப்போ சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதே தான் நீ லேட்டரா ரிக்ரெட் பண்ணுவ. நீங்க சிலபஸை எவ்வளோ சீக்கிரமா முடியுதோ அவ்வளோ சீக்கிரமா முடிக்கணும். இந்த ஜான்வரி பிப்ரவரி மாசம்ல நம்ம ரிவிஷனுக்காக ஃபுல்லா ஒதுக்கணும். அப்பதான் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண முடியும். நீங்க சும்மா ஜாலியா இருந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? இதுலயே யோசிச்சு வர, இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 மாசம் இருக்கு. சரியா? 9 மாசம்னா குத்து மதிப்பா 270 நாள் இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுவோம். ஆனா ஃபேக்டை யோசிச்சு பாரு. சண்டே எல்லாத்தையும் விட்டுரு, சண்டே நீங்க படிக்க மாட்டீங்கன்னு சொல்லி விட்டுரு. சண்டே படிக்க மாட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு சண்டே? 9 மாசத்துக்கு 4 சண்டேன்னு வச்சுக்கோ. ஏன் 4ல இருந்து 5 சண்டே, ஸோ குத்து மதிப்பா 40 சண்டே போயிரும். கரெக்டா? ஒரு மாசம் மந்த்லி டெஸ்ட்னு சொல்லி 1 வீக் போயிரும். ஓகே, ஸோ மாசம் மாசம் மந்த்லி டெஸ்ட் அப்படின்னா 9 வாரம். 9 வாரம்னா எவ்வளவு நாட்கள் சார்? 9 இன்டூ போன தடவை மாதிரியே வச்சுக்கோ. ஏன் 9 இன்டூ 5ன்னு வச்சுக்கிட்டா கூட 45 நாட்கள் எக்ஸாம்னு சொல்லியே போயிட போகுது. சரியா? ஒரு மாசம் பார்த்தோன்னா மந்த்லி டெஸ்ட், இல்லை அப்படின்னா மிட் டேர்ம், இல்லைன்னா குவார்டர்லி, இல்லைன்னா ஹாஃப் இயர்லி ரிவிஷன் டெஸ்ட். ஸோ யோசிச்சு பாரு, 9 மாசம் நம்ம கணக்கு போடுறோம். ப்ராக்டிக்கல் எழுதுறதுக்கு, ப்ராக்டிக்கலுக்கு ஃபைனலா அப்படின்னு சொல்லி 1 மந்த் போயிட போகுது. அப்படின்னா அது ஒரு 30 நாள். அப்ப எவ்வளவு நாள் நீங்க இங்க ஒரு சண்டே படிக்க மாட்டீங்க, எக்ஸாம்னு சொன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கே டைம் சரியா போயிடும், படிக்கிறது இல்ல. ஓகேவா? அப்ப ஜென்யூனா நீ உட்காந்து படிக்கிறனா 100 110 நாள் இதுல போயிட போகுது. அப்ப மிச்சம் இருக்கிறது எவ்வளவு நாட்கள் சார்? ஒரு 150 நாட்கள் தான் இருக்குது. அப்ப 150 நாட்கள்னா 5 months தான் உனக்கு மொத்தம் படிக்கிறதுக்கே இருக்கு. புரியுதா? ஒரு மாசமும் நீ எவ்வளவு யூனிட் படிக்கணும் சார்? 2 யூனிட்டாவது முடிக்கணும். இப்போ பிசிக்ஸ்னா மொத்தம் 10 யூனிட் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் சார்? மாசத்துக்கு 2 யூனிட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், சார் நான் வந்து இப்போதைக்கு படிக்க விரும்பல, நான் அப்புறமேல் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் யோசிப்பீங்க. தயவு செய்து அந்த தப்பு பண்ணவே பண்ணாத. இப்போதைக்கு டைம் இருக்கு, இப்பயே உட்காந்து ஒழுங்கா படிங்க. சரியா? லேட்டர் ஆனா போகாத. என்னைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்டுக்குள்ளார ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, டிசம்பருக்குள்ளார செகண்ட் வால்யூம் புக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஹாஃப் இயர்லிக்கு ரெடி ஆகணும். அப்படின்னா நவம்பருக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே, நவம்பர் மந்தே செகண்ட் வால்யூம் புக் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா டிசம்பர்ல ஹாஃப் இயர்லியோட சிலபஸ் வந்து ஃபுல் சிலபஸாக இருக்கும். ஓகே, சென்டம் எடுக்க முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா அது ஒரு பெரிய ஒரு சாதனை கிடையாது, முடியும். ஆனா ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், எப்ப என்ன படிக்கணும் இதெல்லாம் உனக்கு தெரியணும்.
இப்போ நல்லா பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அமரன் பேட்ச் இருக்கு, ஓகேவா? அமரன் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 lessons முடிக்க போறேன். 2 lessons முடிக்க போறேன். அப்ப என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப ஓகே எல்லா நியூமரிக்கல், எல்லா எக்ஸாம்பிள் கொஸ்டின், எல்லா ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணும் எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கு எக்ஸாம் வச்சா கூட அவுட் ஆஃப் 70 அந்த பசங்களால 20 மார்க் வாங்க முடியும். நான் போற பேஸ்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர் எண்டு கிட்ட பாத்தீங்கன்னா நியர்லி அவுட் ஆஃப் 70 மார்க் 60 மார்க் கன்ஃபார்ம் ஆயிருண்ட பசங்கள்ட்ட. யோசிச்சு பாரு, அவுட் ஆஃப் 70 60 மார்க் செப்டம்பர் மந்த்லயே நான் கம்ப்ளீட் பண்றேன், பசங்களுக்கு 70 மார்க் கன்ஃபார்ம் பண்றேன். அப்ப இதுக்கு மேல அவங்கள்ட்ட எவ்வளவு மந்த் இருக்கும் சார்? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த மாசங்கள்லாம் சேர்த்து 10 மார்க் படிக்க மாட்டாங்களா? 70 அவுட் ஆஃப் 70 வாங்க முடியாது, கண்டிப்பா வாங்க முடியும். சரியா? தயவு செய்து சார் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம், 9 மாசம் இருக்கலாம் யோசிக்காத. இப்பல இருந்து பிளான் பண்ணி 3 மாசத்துக்கு ஒரு புக்கு கம்ப்ளீட் பண்ற மாதிரி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், பெஸ்ட் பிளேஸ் சொல்றேன், அமரன் பேட்ச் உனக்கான பேட்ச். சரிங்களா? ஏன் சார் அமரன் பேட்ச் வந்து உனக்கான பேட்ச் சொல்றேன்னா, லைவ் ஃபோக்கஸ்டு, லைவ் மார்க் ஃபோக்கஸ்டு கிளாஸ். அதாவது நீ ஒரு கிளாஸ்க்கு வரீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் எல்லாமே அதுல சொல்லுவேன். எக்ஸாம் பேஸ்டு ப்ரிப்பரேஷன். சரியா? இப்ப ஸ்கூலுக்கு போறீங்கன்னா மிட் டேர்ம் வைக்கிறாங்க, குவார்டர்லி வைக்கிறாங்க, ஹாஃப் இயர்லி வர, டோன்ட் வரி, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒன்று கவர் அப் பண்ணுவேன். அல்ட்ரா ஸ்மார்ட் கொஸ்டின் பேங்க் ஆகலாம். சரியா? புக் பேக் கொஸ்டினோட சொல்யூஷன், இப்போ ஒரு லெசன் முடிஞ்சுன்னா அந்த லெசனுக்கான புக் பேக் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஆன்சர் ரைட்டிங் மாஸ்டர், எப்படி நீங்க ஆன்சர் எழுதணும் எல்லாமே சொல்லிடுவோம். டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம், 2 வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். டெஸ்ட் மட்டும் இல்லாம மிஸ்டேக் அனலைஸ் பண்ணுவேன். நான் உட்காந்து இப்ப பசங்க வந்து எனக்கு பேப்பர் அனுப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோ, அனுப்பினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், பசங்க முன்னாடி உட்காந்து பேப்பர் திருத்தி இந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்க, இதை வந்து சரி பண்ணணும். ஓகே, ஸ்கூல்ல போனீங்கன்னா சும்மா ரவுண்டு போட்டு கொடுத்துருவாங்க, இதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தப்பு பண்றோம், இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? ஸ்மார்ட் ரிவிஷன் சிஸ்டம். ஒரு லெசன் முடியுதுன்னா அந்த லெசன் வந்து ரிவைஸ் பண்றதுக்கு, மார்க் பேஸ்ட் ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருவோம். அந்த லெசன் எல்லாத்தையும் சேர்த்து ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு வீடியோ, அதுவே போதும். ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா மினிமம் 10 மார்க். ஒரு சில டைம்ல பிசிக்ஸ் கிளாஸ் நான் நடத்துறேன் பத்தியா, அந்த கிளாஸோட வெயிட்டேஜே பார்த்தோன்னா 15-20 மார்க் போகும். பட் நாங்க தான் சொல்றோம், ஒரு கிளாஸ் 3 கிளாஸ் சேர்த்து ஒரு நாளைக்கு மினிமம் 10 மார்க் ஆகுது நீங்க படிச்சுட்டு போவீங்க. ஓகே, ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ரிடிக்ஷன் செஷன். ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி தேவை பசங்களுக்கு, எப்படி கொஸ்டின் வரும், எல்லா ப்ரிடிக்ஷன் ஆகட்டும் எல்லாமே கொடுத்துருவோம். வீக்கெண்ட் டவுட் செஷன். சாட்டர்டே ஆயிடுச்சுன்னா டவுட்டு. ஸோ வாரத்துக்கு 5 நாள் கிளாஸ் இருக்கும், 6வது நாள் உனக்கு டவுட் செஷன். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அது இல்லாமல் லைவ் கிளாஸ்லையும் கேட்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூட 6வது ஆனிவர்சரி இருக்கிறதுனால பேட்சோட ரேட் வெறும் 999 rupees. ஓகேவா? இந்த பேட்ச் வந்து 3999 ஆக்சுவல் ரேட்டு. பட் இப்போதைக்கு எவ்வளோக்கு தரோம், வெறும் 999க்கு கொடுக்குறோம். இந்த வாய்ப்பை விட்டுறாத. ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 1 வீக் டைம் இருக்கு. சரியா? நீ 1 வீக் டைம்ல யோசிச்சு பாரு, நீ டெய்லி உட்காந்து பிசிக்ஸ் படிச்சு முடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி உன் பிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சு. பிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெசன் மட்டுமே நீ முடிச்சிருக்கேன்னு சொன்னா 10 மார்க் கன்ஃபார்ம் சார் கையில. சரியா? இந்த மாதிரி ஒரு லெசனுக்கு நம்ம மார்க்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அமரன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோ, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கும். தயவு செய்து ஜாயின் பண்ணி இந்த வாய்ப்பை விட்டுறாத. கண்டிப்பா நம்ம சென்டம் எடுக்கிறோம், கலக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.